ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோன் வந்திருக்கு. இந்த ப்ரோமோன்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஏதோ ஒரு கலாட்டா இருக்குது போல இருக்குது. ஆனால் சுவாரஸ்யம் பெருசாக இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு சுவாரஸ்யத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு அப்படியே இழந்து போயிட்டுருக்கு. இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதேமாதிரி இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த கேரக்டரை வந்து ஒருத்தவங்க டிசைன் பண்ணி அந்த கேரக்டராக வாழ்ந்து அதில் வந்து சண்டைகள் வரும், அதில் வந்து ஒரு நட்பு வரும், அதில் லவ் வரும், இந்த மாதிரி வரும். ஆனால் இங்கே எல்லாமே வந்துட்டு வாலண்டராக அவங்க வேறு வழியே இல்லை, நாம் நடித்து தான் ஆகணுன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சில பேர் தவிர்த்து ஒரு சில பேர் நல்லாவே பண்ணுறாங்க. சத்யா, இன்னும் ஒரு சில பேர்லாம் அதில் உள்வாங்கி உள்ளே நடிக்கிறது நல்லா தான் இருக்குது. அதேமாரி அருண் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா வைஷு லவ் அப்படி போட்டு கீழே வந்து யாரோட பேர் போட்டிருக்காங்க. அது அருண்குமார் அவங்களோட பேர் இல்லாமல் வேறு யாரதோ இருக்குமா என்னன்னு தெரியல. அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. அதை ஜெஃப்ரி தான் துடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து எல்லோரும் நிற்க வச்சு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது, யார் பண்ணாலும் அது ரொம்ப ரொம்ப அசிங்கமான வேலைன்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தர்ஷிகா வந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் அர்த்தம் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் சொன்ன விதமே வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மஞ்சரி வந்துட்டு கத்துறாங்க. நான் உன்னை சொல்லலை தர்ஷிகா அப்படின்னா இவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. நாங்கள் 2 பேரும் இருக்கிறதால உங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை, நாங்கள் கிளம்புறோம், உங்கள் கூட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுன ஒரு பக்கம் பொங்குறாப்புல, என்ன இப்படி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவாங்களா அவங்க அப்படி மாதிரி பொங்குறாப்புல. அதுக்கப்புறம் தீபக் வந்துட்டு வர்ஷி மேடம் கிட்டே ஏதோ பேசுகிறாரு போல இருக்கு. ஏங்க என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு இருக்காம உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கலாய்ச்சி விட்றாங்க. அதுக்கப்புறமா முத்துக்குமரன் இந்த டீம் அப்படியே நின்று முட்டி போட்டு டவுன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு போராட்டம் வெடிக்குது. பின்னாடி வந்துட்டு தர்ஷிகா உட்காந்துட்டு இருக்காங்க, சைடில் வந்துட்டு நம்மளுடைய அன்ஷிதா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்காக அவங்க வந்து போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ஸ்கூலை வந்து கரெக்டான ஒழுங்கு வழிக்கு கொண்டு வரணும். அதுக்கு இவங்க என்ன பாடுபடும், இப்படி தான் கான்செப்ட் போகுன்னு பார்த்தா இது வந்துட்டு எப்படி போகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்லாம் போகிற மாதிரி கதை போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதில் வேறு காமெடி என்னென்னா அந்த ப்ராங்க்ன்ற விஷயம் இன்னும் முடிவுக்கும் வரல. ஸோ அந்த ப்ராங்க் வேறு இதில் வந்து இன்க்ளூட் ஆனதுனால இவங்க கலாட்டா பண்ணணும்னு பிக் பாஸ் வேறு சொன்னதுனால இவங்க ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க, அவங்க ஒரு பக்கம் இதுவாக வராங்க, ஜென்னியாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பாவம் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபை வந்துட்டு போட்டு வாட்டி வதைக்கிறாங்க. பார்க்கலாம். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையிலே இந்த வீக்லி டாஸ்க்கை கரெக்டாக தான் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.